அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்மா தஃப்சீர் சூரா அல் அலக் தொடர். அடுத்து சூரா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற கருத்தின் தொடராக மிக கடுமையாக எச்சரிக்கிறது. கல்லா ல இல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅம் பின் நாசியா நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்திஆ. இல்லை, ஒருபோதும் அவ்வாறு நடக்கக்கூடாது. அவன் தவிர்ந்து கொள்ளாவிட்டால் அவனது முன்னெற்றி ரோமத்தை பிடித்து இழுப்போம். பொய்யையும் குற்றம்புரிதலையும் பண்பாக கொண்ட நெற்றி ரோமத்தை. ஒரு செயலை கடுமையாக தடுக்க பயன்படும் கல்லா என்ற சொல்லோடு இவ்வசனங்கள் ஆரம்பிக்கின்றன. அதனையே இல்லை, ஒருபோதும் அவ்வாறு நடக்கக்கூடாது என மொழிபெயர்த்துள்ளோம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அபூ ஜஹல் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை தடுக்க முயன்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதைக் கண்டால் அவரது கழுத்தை மிதிப்பேன் என பகிரங்கமாக கூறினான். அந்த பின்னணியிலேயே அவ்வாறு நடக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை வார்த்தையுடன் இவ்வசனம் ஆரம்பிக்கிறது. இத்தகைய செயற்பாடுகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளவில்லையாயின் என்றும் வசனங்கள் ஆரம்பித்து கடும் தண்டனையை தவிர்ந்து கொள்ள சந்தர்ப்பமும் கொடுத்து ஒரு பயங்கர எச்சரிக்கையும் விடுகிறது. இத்தகைய மனிதன் முன்னெற்றி ரோமத்தால் பிடிக்கப்பட்டு கடுமையாக இழுக்கப்படுவான் என இவ்வசனம் அடுத்து கூறுகிறது. அதன் பொருள் முகக்குப்புற இழுக்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவான் என்பதாகும். குற்றவாளிகள் அவர்களது அடையாளங்கள் மூலமாக அறியப்படுவார்கள். அப்போது முன்னெற்றி ரோமங்கள் பாதங்கள் மூலமாக அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். சூரா அர் ரஹ்மான் 55வது அத்தியாயம் 41வது வசனம் என்று இதனையே அல் குர்ஆன் இன்னொரு இடத்தில் கூறுகிறது. முன்னெற்றி ரோமத்தை பிடித்திழுத்தல் என்ற பிரயோகம் அவமானப்படுத்தப்படல் என்ற கருத்தை காட்டுகிறது. சமூகத்தில் பெருமையும் கௌரவமும் பெற்று அதனால் மமதையுற்று இத்தகைய குற்றச்செயலை செய்வோன் முகங்குப்புற இழுக்கப்படுகிறான் எனும் போது அது கடுமையான அவமானத்திற்குட்படுத்தப்படுவான் என்ற கருத்தை காட்டுகிறது. தொடர்ந்து அடுத்த வசனம் பொய்யையும் குற்றம்புரிதலையும் பண்பாக கொண்ட அந்த நெற்றி ரோமத்தை என ஒரு வர்ணனையும் முன்வைக்கிறது. பொய்யும் புரட்டும் குற்றங்களும் தவிர வேறெதுவுமற்ற தலை அது என இவ்வசனத்திற்கு பொதுவாக பொருள் கொள்ள முடியும். இத்தகைய மனிதர்களின் மூளை உலகை ஏமாற்றி பொய்களை பரப்பி குற்றங்கள் புரிந்து திரிவதையே திட்டமிடுகிறது என்பது இவ்வசனம் உணர்த்த வரும் கருத்தாகும். முன்னெற்றி ரோமம் பற்றி இந்த வர்ணனைக்கு இவ்வாறு பொதுவாக பொருள் கொண்ட போதும் குறிப்பாக நெற்றி என அல் குர்ஆன் கூறியதில் ஏதாவது விசேட பொருள் உள்ளதா என நவீன அறிஞர்கள் சிலர் ஆராய்ந்துள்ளனர். அவர்கள் அல் குர்ஆனின் இப்பிரயோகம் ஒரு விஞ்ஞான உண்மையை சுட்டி காட்டுகிறது என்பர். அதனை கீழே தருகிறோம். முன்னெற்றி ரோமம் என்ற பிரயோகத்தின் அரபு பதம் நாசியா என்பதாகும். நாசியா என்ற இச்சொல் அடிப்படையில் நெற்றி என்ற கருத்தில் பாவிக்கப்பட்டு நெற்றியில் புரளும் முடிக்கும் அச்சொல் பாவிக்கப்பட்டதாக தெரிகிறது. மனித மூளையே மனித உடம்பினது இயக்கத்தின் மீதும் மனித இயக்கத்தின் மீதும் செல்வாக்கு செலுத்துகிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். இப்பணியை செய்ய மனித மூளை பல பகுதிகளாக பிரிந்தமைந்துள்ளது. அந்த ஒவ்வொரு பகுதியும் குறிப்பிட்ட இயக்கத்துக்கு பொறுப்பாக உள்ளது. இந்த வகையில் நெற்றியோடு ஒட்டியுள்ள, அதாவது இரு கண்களிலிருந்து தலைமுடி துவங்கும் வரையிலான பகுதியில் உள்ளடங்கியுள்ள ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் மூளையின் பகுதி நாட்டம், திட்டமிடும் ஆற்றல், முடிவுகளெடுத்தல், பொருட்கள் விடயங்களை பிரித்தல், அடுத்தவர்களோடு உறவாடல் என்ற அறிவு தொழிற்பாடுகளை நிர்ணயிக்கிறது என்பது பரிசோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள உண்மையாகும். இந்த வகையில் பொய்யையும் குற்றம்புரிதலையும் பண்பாக கொண்டுள்ள நெற்றி என குறிப்பிட்டமை மூளை குறித்த நவீன ஆய்வை சுட்டிக்காட்டியதாக அமைகிறது என்பது தெளிவு. அடுத்த 2 வசனங்களும் எச்சரிக்கையை தொடர்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.